ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் சீரியல் ஸ்பீக்கர். இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் எடுத்ததுமே மீனாவை காட்டுறாங்க. மீனாவுக்கு சீதாவோட கல்யாணத்தில் ரொம்பவே கன்ஃபியூஷன் இருக்குது. இந்த கல்யாணம் சரியாக நடக்குமா நடக்காதா அப்படின்ற நிறைய கன்ஃபியூஷனில் மீனா என்ன பண்ணுறாங்க, சரி சாமிக்கிட்ட கேட்கலான்னு சொல்லி சீதாவை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா சாமிக்கு முன்னாடி 2 சீட்டில் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலாம், ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு 2 சீட்டில் எழுதி போடுறாங்க. சீதாவையே அவங்க கையால் எடுக்க சொல்கிறாங்க. சீதா எடுக்கிறாங்க, அதில் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலான்னு வருது. அப்போது மீனா திரும்ப சீதாவை பார்த்து சொல்கிறாங்க, நான் என்னால் முடிவெடுக்க முடியாமல் ரொம்ப குழம்பி போயிருந்தேன், அதனால தான் கடவுள்கிட்ட கேட்கலான்னு வந்தேன். கடவுள் இப்போ பண்ணலான்னு சொல்லிட்டாங்க, தாராளமாக உனக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. சீதாவும் சந்தோஷத்தில் சரி நான் போய் அருண்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லி போகிறாங்க. போய் கால் பண்ணி அருண்கிட்ட சொல்கிறாங்க. அருணும் சந்தோஷப்பட்டுட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ்க்குண்டான எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் நடக்கும்போதே மீனா போய் அருணை மீட் பண்ணுறாங்க. அருணை மீட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட வார்ன் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை பேசுகிறாங்க. என் தங்கச்சி உங்களை ஆசைப்பட்டுட்டா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் உங்களை கட்டி வைக்கிறோம். அவள் ஆசையை நான் கெடுக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஏன்னா அவள் அப்பா இருந்திருந்தால் இந்த கல்யாணம் நடந்திருக்குன்னு சொன்னால் அது எனக்கு கஷ்டமாக இருந்தது. அதுக்காக மட்டும்தான் நான் உங்களை கல்யாணம் பண்ண சம்மதிக்கிறேன். மித்தபடி என் வீட்டுக்காருக்கு தெரியாமல் இந்த கல்யாணம் நடக்க போகுதுன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அருண் பதில் பேச வராரு. அப்போ உடனே மீனா ஸ்டாப் பண்ணுறாங்க. என் வீட்டுக்காரை பற்றி நீங்கள் எந்த குறையும் சொல்ல வேணாம், உங்கள் மேலே உள்ள தப்பு எல்லாமே அவர் சொல்லியிருக்காரு, உங்கள் மேலே நிறைய தப்பு இருக்குன்றதையும் அவங்க மீன் பண்ணுறாங்க. அப்போது முத்துவோட வண்டியில் சவாரி வந்தவர் பணம் கொடுக்காம எந்திரிச்சு உள்ளே போயிடுவார். எங்கடா இவர் போகிறாருன்னு ஃபாலோ பண்ணி போய் காசு கேட்கலான்னு போகும்போது அவரை வழி மறிச்சிடுவாங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் பணம் கொண்டு வந்து தர சொல்கிறோன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருக்கும். இப்படி நடக்கும்போது அங்கே நடக்கிற ஷூட்டிங்ஸை முத்து வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு எமன் கேரக்டர் அங்கே ப்ளே பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க டைலாக் சரியாக டெலிவரி பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த முத்து உடனே அங்கே எந்திரிச்சு போய், ஏன் ஈஸியான டைலாகாக இருக்குது, இதை பேச ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்ற மாதிரி அவரை டேக் பண்ணுவார். உடனே பதிலுக்கு ரோகிணியும் மனோஜும் பெட்ரூமில் நின்று அவங்க அம்மா சாமியாரை பார்த்துட்டு வந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இது பேசிகிட்டு இருக்கும்போது மனோஜ் சொல்லுவார், எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை அம்மா சாமியார் பேச்சை கேட்பாங்கன்னு சொல்லுவார். உடனே ரோகிணி, இல்லை அவங்க அப்பா பேச்சை கேட்காம கூட இருப்பாங்க, ஆனால் கண்டிப்பாக சாமியார் பேச்சை கேட்காம இருக்க மாட்டாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது அவங்க மாறி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. உடனே மனோஜ் சொல்வார், சாமியார் சொன்ன கலரில் அம்மா சாரீ கட்டியிருக்கீங்களான்னு பார்க்கலாம் வான்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. எட்டி பார்த்தா அவங்க அந்த கலரில் சாரீ கட்டியிருக்க மாட்டாங்க. இதை பார்த்ததுமே ரோகிணிக்கு பயம் வந்துடும். விஜயா எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுவாங்க. ஸ்ருதி எல்லாரும் வந்து சாப்பிட உட்காந்துருவாங்க. ஆனால் ரோகிணி வந்து உட்காரும்போது அவங்க ஸ்ட்ரிக்டாக எழுந்திரிச்சு, நீ பரிமாறு, நீ இப்போ சாப்பிட வேணாம், மீனா சாப்பிடும்போது நீ சாப்பிட்டா போதும்னு சொல்லிடுவாங்க. இவங்களும் மீனா கூட சேர்ந்து ரோகிணியும் பரிமாற ஆரம்பிச்சிருவாங்க. பதிலுக்கு வழக்கம் போல் மீனாவை வம்பிழுக்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. நேற்று தோசை சுட்டேன், இன்றைக்கும் தோசை சுட்டேன்னு கேட்பாங்க. பதிலுக்கு மீனா நேற்று மாவு தோசை, இன்றைக்கி கோதுமை தோசைன்னு சொல்லி நக்கல் அடித்து பேசிகிட்டு இருப்பாங்க. வழக்கம் போல் ஸ்ருதியும் அவங்கள கலாய்ப்பாங்க. சுகர் இருக்குன்னா கோதுமை தோசை ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அவங்கள கிண்டல் பண்ணுவாங்க. இவங்க எனக்கெலாம் அப்படி ஒன்றுமே இல்லைப்பா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லோரும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வாசல்கிட்ட ரொம்பவே பெரிய சிரிப்பு சத்தம் கேட்கும். என்னடா இது இவ்வளோ பெரிய சிரிப்பு சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்த்தா அங்கே முத்து வந்து யமதர்மனோட கெட்டப்பில் வந்து நிற்பார். விஜயா அவரை பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆகிடுவாங்க. ஏன் கண்ணுக்கு மட்டும்தான் அவர் தெரியிறானான்றதை எல்லாத்துக்கும் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. உடனே எல்லாரும் எங்கள் கண்ணுக்கும் தான் அவங்க தெரியுறாங்கன்னு சொன்னதும் விஜயாவுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். ஆனாலும் அவர் சிரிக்கிறத பார்த்து அவர் பேசுகிறத பார்த்து ரொம்பவே பயந்துருவாங்க. எங்கே சாமியார் சொன்னதெல்லாம் நடக்க போதுன்ற மாதிரி அவங்க மைண்டில் வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க பயப்படுறத பார்த்துட்டு மனோஜும் ரொம்பவே பயந்துருவார். விஜயா பயப்படுறத தெரிஞ்சுக்கிட்டு மேற்கொண்டு முத்து அவங்கள ரொம்பவே பயமுடுத்தாரு. உன்னோட உயிரை எடுக்க தான் நான் வந்திருக்கேன், உன்னோட உயிர் எப்படி போக போகுதுன்னு இப்போ நீ பார்க்க போகிற, உனக்கு மறுபிறவியெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய அங்கே கற்றுக்கிட்ட டைலாகை சொல்லி விஜயாவை ரொம்பவே பயமுடுத்திடுவார். ஆனால் அவர் பேசுகிறத கவனிச்சுட்டே இருந்து ஸ்ருதி அவரை கிளாப் பண்ணி ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. பரவாயில்ல மூச்சு விடாமல் பேசிட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் விஜயா ரொம்பவே பயந்து நிற்பாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிடும். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வேணுன்றதுக்காக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற போஸ்டெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும்.